ஒரு சூப்பரான பிரைடல் விளாக் தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டா இருந்தா கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நெறைய விஷயத்த வந்து நீங்க இது மூலியமா லேர்ன் பண்ணிக்கலாம். என்னோட பையன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்கே வந்து அம்மா வீட்டுக்கு இட்டு போய் விட்டுட்டேன். ஸோ வந்து பீஸ்ஃபுல்லா மெஹந்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுநாள் மார்னிங் 5:00லாம் நம்ம செங்கல்பட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட பிரைட் ஐஸ்வர்யாக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு மெஹந்தி போட்டிருந்தேன். ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெயின் பிக்குமே எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்ஸ் தான் நான் வந்து இதில ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பிரைடல் மெஹந்தி போடணும். எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. நீங்களே எல்லாமே போட்டுருங்க. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்க்கு போட்டிருந்ததே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எனக்கு இது வேணும், அது வேணும்னு எதுவுமே கேட்கல. என்னையே போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாரி இப்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வரும்போதே எல்லாத்தையுமே என்னென்ன போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தாங்க. பிரைடல் தீம்லேயே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இதில போட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் ஒரு எலிஃபண்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது வந்து என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டி கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இருந்து எடுத்து தான் ரெஃபரன்ஸ் பிக் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நிறையா பேருக்கு அந்த ஆர்டிஸ்ட் இந்த எலிஃபண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆர்டிஸ்ட் யாருன்ட்டு. அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, யார்கிட்ட வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த கோவிட் டைமில் வந்து யூடியூப் பார்த்து சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனுக்காகவும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்து நான் இந்த ஃபீல்டில் வந்தேன், என்ன ரீசன் அப்படின்றத கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூடியூப்லாம் பார்த்து நானே வந்து கடையில் விற்கும் இல்லைங்களா, ஸ்டோர் பாட் கோன்னு அதை வாங்கி தான் நான் வந்து ப்ராக்டிஸ் அம்மா கையில், என் கையில், அப்புறம் பேப்பரில் அதெல்லாம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அதிலேருந்து தான் நான் வந்து மெஹந்தி வந்து அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் மூலிமா கொண்டு வந்துட்டேன். இதில் இருக்க அந்த ராம சீதை பார்த்திங்கன்னா, அதுவும் அதே ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இருந்து எடுத்த பிக்கு தான், ரெஃபரன்ஸ் பிக் தான். நான் வந்து ஒரு ஒரு பிக்கை பார்த்தா அதை ஓரளவுக்கு அப்படியே கரெக்டாக வரைஞ்சிடுவேன். அதனால் நான் வந்து கிளாஸ்லாம் போகாமலே வரைகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்கறதுனால நான் அதை சொல்கிறேன். நான் எந்த கிளாஸ்க்கும் போகல. பார்த்தா அதை ஓரளவுக்கு அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, கண்ணு பார்க்கணும், கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பார்த்த உடனே வரைகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, சுகர் வாட்டர் மட்டும்தான். என்ன காட்டன் வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவங்க கொடுத்த காட்டனே வந்து பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. அது வெறும் சுகர் ப்ளஸ் லெமன் மட்டும்தான். நம்ம வந்து லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதாவது பேஸ்ட் வந்து ட்ரை ஆகி கீழே கொட்டாமல் இருக்கும். நிறையா பேர் என்கிட்ட இதை தான் சொல்கிறீங்க, நீங்கள் போடுறது மட்டும் எப்படி வந்து 2 ஹேண்டும் வந்து ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் கொட்டாமலே இருக்குது, நாங்கள் போடுறதெல்லாம் கொட்டிடுது அப்படின்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு எல்லாருமே வந்து 30 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் மட்டும் 30 to 40 கிராம்குள்ளே ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு வந்து கீழே கொட்டாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ட்ரை ஆக நான் வந்து ஒரு 2 தடவை மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் சுகர் வாட்டரு. நம்ம வந்து நிறைய தடவை அப்ளை பண்ணும்போது சுகர் தான் அதிகமாகி ஸ்டெயின் வராமல் போயிடும், சரிங்களா? அப்போது ஒரு 2 தடவை மட்டும் சுகர் வாட்டர் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணாலே நமக்கு போதும். ஸோ ஒரு கையில் வந்து வெட்டிங் நாட்டும், இன்னொரு கையில் வந்து அக்னி குண்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அக்னியை வந்து வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவன் பார்வதி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ என்னால் ரொம்ப அக்யூரேட்டாலாம் வரைய முடியல. பட் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவுட்புட் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா, எவ்வளோ நேரத்துக்கு வந்து இதை நீங்கள் போட்டு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டவுட் வரும். கண்டிப்பாக நான் வந்து பொய் சொல்லவே மாட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 hours எனக்கு வந்து எடுத்துச்சு. ஒரு கைக்கு 2 hours எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவேன். எனக்கு ஃபாஸ்ட்டாக போட வராது. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு தான் போடுவேன். பிரைடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உட்கார வச்சு போட மாட்டேன். கொஞ்சம் நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு போடுறதுனால நமக்கு அது வந்து ஃப்ரண்ட் ஹேண்டே 4 hours வந்து எடுத்துருச்சு. பட் பேக் ஹேண்டும் அதே 4 hours எடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. பேக் ஹேண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் டிசைன் சொல்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக கடன்னு போட்டுடலாம். அது வந்து ஒரு 1 hour to 1 1/2 hours வந்து 2 கையுமே நம்ம வந்து
முடிச்சிடலாம். இவங்க வந்து அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருந்த அதே பி அண்டு ஏ இனிஷியலையுமே வந்து அதே ஃபார்மேட்லேயே எனக்கு பேக் ஹேண்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக் ஹேண்ட் ஃபுல்லாகவே வந்து என்னோட ஓன் டிசைன் தான். அதை நான் எதுவுமே பார்த்து போடலை. நானே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பாமில் மட்டும் அவங்களோட இனிஷியல்ஸ் வச்சு சுற்றி வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஃபில்லிங் ஃப்ளாரல் டிசைன் வந்து பிடிக்காது, ஃபுல்லாகவே அதுவே வந்துடுதுன்றதுனால. பட் நான் வந்து ஸ்டெயின் பிக் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, அதை ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்டாக பாருங்கள். ரொம்ப 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 அழகாக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங் தான் நம்ம ஃபோட்டோஸ்க்கு நல்லா எடுப்பாக காட்டும். நான் வந்து பேக் ஹேண்டில் எப்பயுமே இந்தமாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து வச்ச மாதிரி தான் நான் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டார்க்காக இருக்கிறதுனால கீழே வந்து லைட்டாக வந்து நம்ம கொடுக்கணுன்றதுனால ஜஸ்ட் அந்த செக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து முடிச்சிட்டேன். பேக் ஹேண்ட் வந்து ஒரு ஹேண்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது ஹேண்டும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வந்து நமக்கு ஃபோட்டோ செஷன் தான். இந்த 7 ஹார்ஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்புறம் லெக்குக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து ஆயிடுச்சு. இதில் வந்து 7 ஹார்ஸ்ன்றது நம்ம நடுவில் வந்து சாப்பிட்றதுக்கு பிரேக் எடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் நிறைய எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கே வந்து டைம் வந்து அதிகமாகிடும். வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் தனியாக வந்து யாரும் ஆள்லாம் வச்சிடல. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் மெஹந்தி போட்டு நானே வந்து வீடியோ எடுத்துக்குவேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லெக்குக்கு வருவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெக்குக்கு போட்டுருவாங்க. அது என்னமோ எனக்கு வந்து லெக்குக்கு போட்டுட்டா நம்ம வந்து பொசிஷன் மாறி மாறி ஹேண்ட்ஸ்க்கு உட்காருவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக லெக்கு வந்து அது வந்து உதிர்ந்து கொட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு களையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் லெக்ஸ் முடிக்கும் போது அவங்க மாட்டின ஹேண்ட்ஸை மேலே வச்சுட்டு இருப்பாங்க கையை. கீழே லெக்குக்கு நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம வந்து லெக்கு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து இன்ட்ரிகேட் அண்ட் பீகாக் டிசைன் வர மாதிரி லெக்குக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஆங்கிள்க்கும் கொஞ்சம் மேலே வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தாலே தெரியும் நல்லா மேலெலாம் ஸ்டெயின் நல்லா வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் மாற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸ்டெயின் பிக் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சொன்ன ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.